எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை பாய்ஸ் வந்துட்டோம். முதலாளி வெற்றி மட்டு நான் எல்லாரும் வந்துட்டோம். இப்போ எந்த மேட்சோடைய ப்ரீவியூ அப்படின்னா, டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னா வைசாக். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு இது ஹோம் கிடையாது, ஆனால் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு இது ஹோம். ஹை ஸ்கோரிங் வென்யூ தான் இதுவும். டெல்லி கேபிட்டல்ஸ் தே ஆர் ஹேவிங் எ பூஸ்ட் வித் ரிட்டர்ன் ஆஃப் கேஎல் ராகுல். போன மேட்ச் எல்எஸ்ஜியோட நீ தோத்துக்கோன்னு தோத்து விளையாண்டு ஜெயிச்ச டெல்லி கேபிட்டல்ஸ். சன்ரைசர்ஸ் நாங்கள் 300 அடிக்கிறோம் அப்படின்ட்டு போய் லார்டு தாக்கூரால் நாமம் போட்டு தோல்வியடைந்து வெளியே வந்த எஸ்ஆர்ஹெச். இவங்க 2 பேருக்கு தான் இந்த மேட்ச்சு. ஆனாலும் இந்த ஹை ஸ்கோரிங் வென்யூவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வெற்றி மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் இனிஷியல் தாட்ஸை. எஸ்ஆர்ஹெச் திரும்ப என்னதான் விக்கெட் விழுந்து ரன்ஸ் கம்மியாக அடித்தாலும் திரும்ப தே வில் கோ வித் சேம் அக்ரெசிவ் மைண்ட் செட்டு. அதுதான் ஏற்கனவே அவங்க ஆரம்பிக்கும் போதும் சொல்லியிருக்காங்க, போன வருஷமும் இவர் தான் பண்ணாங்க. ஸோ அவங்க எதுவும் மோஸ்ட்லி எதுவும் சேஞ்சஸ் இருக்காது. அபினவ் மனோகர் 2 மேட்ச் விளையாடலனாலும் தே வில் கண்டினியூ வித் எதுவும் டீமில் பெருசாக சேஞ்சஸ் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். டெல்லியில் ஆப்வியஸ்லி கேஎல் ராகுல் வந்துட்டாரு. கேஎல் ராகுல் எங்கே விளையாடுவாருன்னு தெரியல. ஓப்பனிங் யாருக்கு பதிலாக விளையாடுறாரு? மேபி 3 டவுன், சாரி நம்பர் 3. அதான் அப்போ அபிஷேக் பொருள் இல்லைன்னா ரிஸ்வி 2 பேர்ல ஒருத்தர் ஸ்பாட்ல வருவாரு. அதே பொசிஷன் தான், நம்பர் 3 நம்பர் 4ன்றது பார்த்தா தான் தெரியும். மற்றபடி முகேஷ் குமார் லாஸ்ட் டைம் இன்ஜுரி ஆகி 2 ஓவர் போட்டு வெளியே போனாரு. அவர் ஆனால் ப்ராக்டிஸில் திரும்ப ஓடுற மாதிரி காமிக்கல. பட் அவர் இதுவோட ஃபேஃபோட சும்மா இது போடுற மாதிரி போட்டிருந்தாங்க அவங்க இதில். கிரவுண்டில் தான் இருக்காரு. ஸோ அது அந்த இன்ஜுரி என்ன ஆச்சுன்னு தெரியல. நடராஜன் ஃபுல்லாக ஃபிட்டாக இல்லை. ஸோ மேபி அவர் ஃபுல்லாக இல்லைன்னா நடராஜன் வருவாரா இல்லையான்னு தெரியல. அந்த ஒரு ஸ்பாட் மட்டும் நம்ம பார்த்துக்கணும். மற்றபடி இது அகைன் தே வில் கோ வித் த சேம் வின்னிங் டீம். கன்கர் மற்ற பாயிண்ட் தான். எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் டீம் மாற்ற போகிறது கிடையாது, ஆட்டிடியூடும் மாற போகிறது கிடையாது. பிச்சும் ஓரளவுக்கு அதனால அதே மாதிரி தான் கண்டினியூ பண்ணுவாங்க. ஐ திங்க் அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு அவங்களுக்கு வரைக்கும் போன சீசன். ஸோ அதே மாதிரி தான் கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ நோ நீட் டு சேஞ்ச் மச். டிசியை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல் கொண்டு வரப்ப எனக்கு போரல் ரீடைன் பண்ணிட்டு ரிஸ்வி வேணா உட்கார வைப்பாங்க. விளையாடுவார் வெற்றி. பேட்டிங் ஸ்பாட் கேஎல் ராகுல் வில் கம் டவுன் 1 டவுன் இல்ல 2 டவுன் வருவார் தான் தோணுது. அதான் அது அவங்க 2 பேரும் 3 and 4. அது என்ன ஆர்டர்னு மேபி பவர் பிளே இன்னும் இவங்க 3 பேர் சுத்தி அடிக்கட்டும், ஜேஎஃப்எம்மும் பொருள் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி என்ட்ரி பாயிண்ட் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி ஒரு பக்கம் ஜேஎஃப்எம் வச்சுட்டு கேஎல் ராகுல் ஓப்பனிங் கூட இறக்கி விட்டு ஃபேஃப் 1 டவுன் போட்டு போர்ல 4 கூட இறக்கி விடலாம். என்ன வேணாலும் நடக்கலாம், மேட்சை பார்த்தா தான் தெரியும். அது ஒரு என்ட்ரி இருக்கு. ஆனா யாருக்கு பதிலாக வருவார் கேஎல் ராகுல்? அதை சொல்லு வெற்றி. எனக்கு என்னமோ ரிஸ்விக் பதிலாக தான் வருவார்னு தோணுது. அதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். வேற போரல் ஐ டோன்ட் திங்க் சோ. இட் வில் பி ரிஸ்வி தான். அதுதான், அது ஸ்பாட் ரிஸ்வி தான். இது தவிர வேற என்ன சேஞ்சஸ் இருக்கும்னு கேக்குறேன். டீம் இல்ல வேற சேஞ்சஸ் அவங்க தான் ஜெயிச்சிட்டாங்களா போன இந்த பவுலிங் லைனப் வச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு மாத்தலாம்? ஓகே, இதே லைனப் வச்சு போக வேண்டியதுதான். தே காட் அந்த விப்ராஜ் நிகம் ஒரு ஃபைண்ட் அவங்களுக்கு. சோ அவரை வச்சு கேப்டலைஸ் பண்ணிடுவாங்க. முகேஷ் குமார் சொன்ன மாதிரி மட்டும் சொன்னா அட்லீஸ்ட் ஃபிட்னஸ் கன்சர்ன்ஸ் இருக்காத வழியில் ஐ டோன்ட் திங்க் தே நீட் சேஞ்ச். ஒருவேளை சேஞ்ச் பண்ணோம்னா தே கேன் பிரிங் இன் நடராஜன் லாங் டியூ ஃபார் மோஹித் சர்மா. ஓகே ஓகே. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, எஸ்ஆர்ஹெச் லைக்லி டு கோ அன்சேஞ்சு தான். அதில் ஐ டோன்ட் திங்க் இது டெல்லி முகேஷ் அன்அவைலபிள் தான் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. இன் தட் கேஸ் நடராஜன் இஸ் ஆல்சோ அன்அவைலபிள் அப்படின்னா தே மே லுக் அட் தர்ஷன் நல்கண்டே மாதிரி ஒருத்தர் தே மே லுக் அட் டு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அது இட் இஸ் சிச்சுவேஷனல் தான். இட்ஸ் நாட் அ செலெக்ஷன் கால், இட்ஸ் இந்த கால். அது ஒன்று இருந்தால் அந்த ஒரு சேஞ்ச் இருக்கும். அஃப்கோர்ஸ் கேஎல் ராகுல் டு கம் இன் பிளேஸ் ஆஃப் ரிஸ்வி. ஸோ இந்த 2 சேஞ்சஸ் தான் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அவங்க அன்சேஞ்ச் தான். ஸோ ஹை ஸ்கோரிங் வென்யூ திருப்பி அன்னைக்கு நம்ம சொன்னது என்ன அப்படின்னா, எல்எஸ்ஜி மாதிரி ஒரு பவுலிங் எஸ்ஆர்ஹெச் லைக் டு பேட் ஃபர்ஸ்ட். அவங்க ட்ரெடிஷ்னலி அவங்க செட் பண்ணுற டெம்போ அண்ட் ஸ்டைல் ஆஃப் பிளே ஒரு அடியை போட்டு கொண்டு போயிடணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. லாஸ்ட் ஐபிஎல்லே நம்ம என்ன விட்னஸ் பண்ணோம் அப்படின்னா, while chasing targets they have some hiccups, they have stumbled while chasing targets. அப்படிதான் அதை நினைச்சுதான் போன தடவை நிறைய பேருமே எல்எஸ்ஜி இப்படி டாஸ் ஜெயிச்சு பவுலிங் போட்டாங்க அப்படின்னா கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பட் நம்ம ப்ரிவியூல நம்ம சொன்னோம் இந்த மாதிரி ஒரு இது வென்யூக்கு இந்த டீமுக்கு பவுலிங் தான் போடணும்னு. அவங்களும் டாஸ் ஜெயிச்சு பவுலிங் தான் போட்டாங்க, ஜெயிச்சாங்க.
பட் இந்த வென்யூல ஐ திங்க் எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்கணும்னா தே வில் அகைன் ஹேவ் டு அவங்க ஸ்டைல் ஆஃப் பிளே வந்து பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் புட் த ரன்ஸ் ஆன் த போர்டு தான். டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் தே ஹாவ் குட் ஸ்பின்னர்ஸ், குட் குவாலிட்டி பவுலர்ஸ் ஹூ கேன் புட் த பிரேக்ஸ் ஆன். அப்படிங்கிறப்ப தே ஷுட் ஆல்சோ லுக் டு பேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கிவன் கம்பேரிங் போத் டீம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், தி ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸ், இவங்களும் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் தான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இது ஒன் ஆஃப் த மேஜர் டாக்கிங் பாயிண்ட்ஸ். நீங்க வேற மாதிரி ஏதாவது நினைக்கிறீங்களா? இல்ல கண்டிப்பா. ஏன்னா அவங்களுக்கு பழைய காயெல்லாம் ஞாபகம் இருக்கும். மிச்சல் ஸ்டார்க் ஒருத்தவர் அவங்ககிட்ட இருந்து கப்ப புடுங்கிட்டு போனாரு அப்படின்றது ஞாபகம் இருக்கும். திருப்பி வருவாரு. ஸோ அவர் அண்ட் ஹெட்டுக்கும் பல தடவை போட்டிருக்காரு. ஹி நோஸ் ஹவு டு பவுல் டு ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா. ஸோ அங்க டாப் ஆர்டர் ஓவரில் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா தென் ஸ்பின்னர்ஸ் சொல்ல தேவையில்லை, குவாலிட்டி ஒன்ஸ், அண்ட் தே கேன் டெஃபினெட்லி கண்ட்ரோல் த இன்னிங்ஸ். பட் நீ சொன்னது வேலிட் பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி தே ஹேவ் டு ஸ்ட்ராங்கிள் எஸ்ஆர்ஹெச். அவங்க அதே ஆட்டிடியூட போனாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 2 மேட்ச் தோத்துட்டாங்கன்னா தென் தே கேன் ஸ்டார்ட் திங்கிங். பட் அது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஆமா, ஏன்னா தே கேன் புட் த ரன்ஸ் ஆன் த போர்ட். சாரி மட்டும் சொல்லு. இல்லை அதான் போன தடவை ஸ்டார்க் வந்து நியூ பாலில் ரொம்ப கேவலமாக தான் போட்டார். அதுக்கப்புறம் வந்து கம்பேக் பண்ணி பூரான் விக்கெட்டு இவங்களாம் விக்கெட்லாம் எடுத்தார். ஸோ நியூ பாலில் கொஞ்சம் ஒழுங்காக போடணும். அதுவும் வந்து போன தடவை அவங்களே கிழிச்சு விட்டாங்க. இந்த தடவை இவங்க மோர் அக்ரெசிவ் பேர் வேறு. ஸோ பழைய இது மாதிரி போடுவாரா கேகேஆரில் இந்த மாதிரி ஃபைனல்ஸில், அந்த மாதிரி தான் அதான் மெயின். இப்போ அதான் வந்து அது ஒரு மேஜிக்கல் ஓவர், ஒரு மேஜிக்கல் பால். அவர் எப்பயாவது கன்சிஸ்டன்சி வந்து ஸ்டார்ட் வந்து எதிர்பார்க்க முடியாது. பட் ஹி கேன் ரீப்ரொடியூஸ் தட் மேஜிக் எனி டைம் இந்த மேட்ச். அதான் சொல்றேன், லைக் 2 போனா பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த பாலுக்கு போகணுன்றேன் அக்ரெசிவ். ஏன்னா வந்து இவங்களோட ரொம்ப ஷார்ட்டா போட்டாரு, காலிலுக்கே போட்டாரு, ஒரு இதுவே எடுக்கல. ஸ்விங் ஆகும் கொஞ்சம் ஃபுல்லா போடலான்னு ஒரு ட்ரை கூட பண்ணல. லார்டு சொன்னார்ல, இவங்க பேட்ஸ்மேன் அக்ரெசிவ் போனா பவுலர் அக்ரெசிவ் தான் போகணும். ஸோ அந்த ஆட்டிடியூட தான் அவங்க போகணும். லாட பாருங்க, லாடம் கட்டி ஒரு 80 ரன் அடிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் அவர் கொடுக்குற ஐப்புக்கு. பல முறை இது நடந்திருக்கு, பாப்போம் என்ன இதுன்னு. இந்த கிரிட்டிக்கல் மேட்ச் அப்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இந்த மேட்ச்லனா, நான் என்ன நினைக்கிறேன்னா போடணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இந்த பவுலர் இந்த பேட்டருக்கு போடுறது ஒரு மேட்ச் அப்னு. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து நிறைய லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அக்சரும் குல்தீப்பும் போடாம இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். போத் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி குட் பவுலர்ஸ், குவாலிட்டி பவுலர்ஸ் ஹூ கேன் டேக் டவுன் எனி ஆப்போசிஷன் எனிவேர் இந்த வேர்ல்டு. ஸோ அக்சராலையும் டிஃபென்சிவாக போட முடியும், லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு போட முடியாதுலாம் கிடையாது. தே கேன் டேக் அ சான்ஸ். வேற யாரையாவது வச்சு பண்றதை விட அக்சர் அண்ட் குல்தீப் ஆர் கேப்பபிள் இனஃப். தே ஷுட் பவுல் தேர் கோட் ஆஃப் 4 overs நான் நினைக்கிறேன். இல்ல அது நான் என்ன நினைக்கிறேன், இவங்க டாப் 3 தான் லெஃப்ட் ஹேண்டர்ஸ். அதுக்கப்புறம் ஒருத்தரும் லெஃப்ட் ஹேண்டர் இல்ல. அதுக்கு முன்னாடி தூக்கிடணும்ன்ற அதுக்கு முன்னாடி தூக்கிடணும். பட் அது ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா டோன்ட் ஹோல்ட் பேக் அக்சர் ஆர் குல்தீப் அப்படின்னு நான் ஸ்டப்ஸுக்கு கொடுக்கறதுக்கு அவங்க அக்சர் ஆர் குல்தீப்பே போட்டுடலாம்னு நான் சொல்றேன். கண்டிப்பா. அக்சர் எனி டே பெட்டர் தான். ஆனா என்னன்னா அக்சர் சில சமயத்துல கொஞ்சம் அடிச்சு விட்டுருக்காங்க, அதுவும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ். அதனால மேபி யோசிக்கலாம். பட் அதான் சொல்றேன், குல்தீப் வந்து எப்படி போட்டுருணும். குல்தீப் வந்து அதெல்லாம் பார்க்க கூடாது. லெஃப்ட் ஹேண்டர் ரைட் ஹேண்டர்னு அவர் 2 சைடும் டர்ன் பண்றவர் தான். ஸோ வேணா இதுவா கூகுளியா போட்டுக்கிட்டும், வேணா அவர் போடுற நார்மல் ஸ்பின்னை வெளியே தானே போவோம், அவுட்டர்ல தான் போவோம். ஸோ அதுதான் நான் நினைக்கிறேன். வெற்றி, வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் மேட்சப்? இன்ட்ரெஸ்டிங் மேட்சப்ஸ் முன்னாடி ஸ்டார்க்கை பத்தி பேசுனதுதான். கேஎல் ராகுல் வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வராரு. ஸோ ஹி வில் ஹேவ் அன் இம்பாக்ட் தான் தோணுது ஃபார் டிசி. கேஎல் ராகுல் அவருக்கு விளையாடாம டீமுக்கு விளையாடணும். அதெல்லாம் நடக்கிற காரியம் நடக்கிற காரியம் சரியா? அவரு எப்படி இருந்தாலும் அவர் ஒரு 30-40 அடிச்சிருவாரு. ஸோ அது ஒன்றும் இது இல்லை, 40 அடிச்சுட்டாருன்றேன். ஸோ மேட்சப்ஸ் வந்து மற்றபடி வந்து பேட்டிங் பிச் தான். ஸோ ஒரே ஒரு இது ஸ்பின்னர்ஸ் எப்படி இவங்க விளையாடுறாங்கன்னு பொறுத்து தான் இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு வந்து விப்ரஜினிகம் 9 வராரா, 9th. ஆமா. ஸோ தே ஹேவ் அ லாங் பேட்டிங் லைன் அப். சும்மா நான் அதுக்காக இது பண்ணி என் டீமை கொண்டு போறலாம் தேவையில்ல. டீம் அதுவா போய்க்கும், அடிச்சா மட்டும் போதும் ஃபாஸ்டா அப்படின்ற மாதிரி விளையாடணும். இது ஹை ஸ்கோரிங் கிரவுண்ட் தான். ஸோ தே கேன் கோலி மாதிரி விளையாடினாருன்னா 30 பால் 30 ரன் அடிச்சாங்கன்னா அவங்க டீம் ஜெயிச்சுது. இங்க அப்படி நடக்குமா அப்படின்னு தெரியாது அப்படின்னு பார்க்கணும். ஓகே, அதான் இவங்க 2 பேருமே அதான் 2 டீம்லயுமே ரொம்ப டிஸ்ட்ரக்டிவ் ஓப்பனர்ஸ். ஜேஎஃப்எம், ஃபாஃப், ஹெட் அபிஷேக் சர்மா, த பேட்டில் ஆஃப் த டிஸ்ட்ரக்டிவ் ஓப்பனர்ஸ். ஐ திங்க் தட் வின்னர் வில் டேக் திஸ். நம்ம ப்ரீவியஸ் மேட்ச் வந்து பேட்டில் ஆஃப் ஸ்பின்னர்ஸ்ன்னு சொன்னோம். இது வந்து ஐ வில் கால் இட் த பேட்டில் ஆஃப் த மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் ஓப்பனர்ஸ். இந்த பேட்டில் யார் ஜெயிப்பாங்க? சன்ரைசர்ஸ் தான்.
சன்ரைசர்ஸ்னு சொல்லிட்டு அபிஷேக் சர்மா இஸ் டியூ. பட் ஆனா தே ஹவ் ஒர்க்ட் அ லாட் ஆன் அபிஷேக் சர்மா. எல்லா டீமுமே நிறைய பார்த்துருக்காங்கன்னு தெரியுது, நிறைய இது பண்றாங்க. ஹெட்டுக்கும் நிறைய பண்றாங்க. பட் ஹெட் இஸ் இம்ப்ரோவைசிங். மட்டும் நீ என்ன நினைக்கிற பேட்டில் ஆஃப் ஓப்பனர்ஸ்? இந்த பேட்டில் ஆஃப் ஓப்பனர்ஸ் பெட்டர் பவுலிங் லைனப் எஸ்ஆர்ஹெச் அப்படின்றதுனால ஐ வில் கோ வித் எஸ்ஆர்ஹெச். இப்போ ஏன்னா முகேஷ் குமார், நடராஜன் 2 பேரும் இல்லைன்னா அந்த இன்னொரு பவுலரையும் அவங்க இது பண்ணி ஆகணும். ம் இன்னொரு பேஸ் பவுலரும் இது பண்ணி அந்த ஒரு ஆகணும். வீக்னஸ் இருக்கு அவங்க. ம் ஒரு ஸ்டார்க்கும் வந்து இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நாட் த ஓல்ட் ஒன். எப்போ எல்லா 4 ஓவரும் அவர் நல்லா போட்டுருவாருன்னு அடி ஈஸியாக அடிக்கலாம். அந்த இன்னும் கொஞ்சம் ஹி ஹாஸ் ஆல்வேஸ் ஹேவ் த நாக் ஃபார் பிக்கிங் அப் விக்கெட்ஸ், அன்பிளேயபிள் டெலிவரிஸ் பண்ணுறது. அது பட் அதர்வைஸ் ஈவன் இஸ் லைக் இது அவர் வந்து அடிக்கவே முடியாது அப்படிலாம் கிடையாது. ஈஸியாக கிழிச்சு விடலாம் நியூ பால்ல. ஸோ அக்ரெசிவ் ஓப்பனர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால ஐ வில் கோ ஃபார் எஸ்ஆர்ஹெச். ஓகே, சிமர்ஜித் போடுறாரு அப்படின்னா ஐ திங்க் யூ ஷுட் லுக் டு ஸ்விங் த பால். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போட்டு ஸ்விங் பண்ணணும் டுவர்ட்ஸ் ஜேஎஃப்எம். எஸ்பெஷலி அவர் பேக் ஆஃப் லென்த் போட்டாரு அப்படின்னா வெளுத்துருவார் ஜேஎஃப்எம். அவருக்கு அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு தே ஷுட் ஸ்டார்ட். இஃப் சிமர்ஜித் அகேன்ஸ்ட் ஜேஎஃப்எம் வில் பி க்ரூஷியல். லென்த் ஷுட் அலோவ் த பால் டு ஸ்விங் அப்படின்னா ஜேஎஃப்எம் வில் பி வல்னரபிள். அப்படி இல்லாட்டி ஹில் மேக் ஹிம் சஃபர். லார்ட் மாதிரி பண்ணுன்றீங்களா? ஆமா, வேற வழி இல்லை. தே ஹேவ் டு டேக் அ சான்ஸ். அதுதான் பண்ணணும். இப்போ யார் ஜெயிப்பாங்க சொல்லுங்க? ஐ வில் கோ ஃபார் எஸ்ஆர்ஹெச். ஓகே, வெற்றி? நானும் எஸ்ஆர்எச் தான் சொல்லுவேன். ஓகே, நீங்கள் 2 பேரும் ஒரு மனதாக சொல்லிட்டதை நானும் அதே கன்கர் பண்ணுறேன். எஸ்ஆர்எச் தான் ஜெயிக்கும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். கிவன் த வென்யூ, கிவன் தி அப்போசிஷன், எஸ்ஆர்எச் ஷுட் கோ த்ரூ. ஃபேண்டசி பிக்ஸ் எடுங்க. வெற்றி ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் என்ன, அபிஷேக் சர்மா ஹெட் அப்படியே எடுத்துக்கங்க நம்மட்டையும். எடுங்க, மட்டும் எடுங்க, நீங்க எடுங்க. நானும் அந்த சைடு எடுத்துக்குவேன். ஜேஎஃப்எல்லாம் வேணாம், நம்பிக்கை இல்லை. ஐ கோ ஃபேஃப் அண்ட் இஷான் கிஷன். ஓகே, ஃபேஃப் அண்ட் இஷான் கிஷன். சரி, நான் வந்து உள்ள வந்திருக்கிற அந்த கண்ணூர் லோகேஷ் ராகுல் அவரை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஹர்ஷல் பட்டேல், அவரும் ஹை ஸ்கோரிங் மேட்சஸ் நிறைய விக்கெட் கொடுப்பாரு, அவர் எடுக்கிறேன். வெற்றி? நான் வந்து குல்தீப் யாதவ் எடுக்கிறேன். குல்தீப் யாதவும் இவங்க பவுலிங்ல பவுலிங் ஒழுங்கா போடுவாங்கன்னு தெரியல. கமின்ஸ் ஃபார் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி. ஓகே, எபிலிட்டின்னு சொல்ல முடியாது, ஃபார் நோயிங் வென் டு டேக் தி விக்கெட்ஸ். ஓகே, கேப்டன் இருந்தா எப்ப விக்கெட் வேணுமோ அப்ப போய் போட்டுறாருன்றீங்களா? ஐ கோ ஃபார் ஸ்டார்க் அண்ட் முகமது ஷமி. ஓகே, ஷம்மி ஆல்சோ இஸ் a very good option. ஸோ ஷம்மி அண்ட் ஸ்டார்க்னு எடுத்துட்டேன். ஓகே, நான் வந்து அக்சர் பட்டேல் எடுக்கிறேன். அக்சர் பட்டேல் என்னதான் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தாலும் குவாலிட்டி ஆல்ரவுண்டர். அக்சர் பட்டேல்லாம் ஃபேண்டசி எடுக்கும்போது விட முடியாது. ஸோ ஐ பிக் அக்சர் பட்டேல். ஏன்னா இப்ப நல்லா பேட்டிங் வேற மேல வராரு இப்பெல்லாம். ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர் ஒருத்தர் யாரு, அபிஷேக் பொருள் மட்டும்தான் இருந்தா இருப்பார். மற்றபடி யாரும் லெஃப்ட் ஹேண்டரே கிடையாது. ஸோ மேல வந்து பேட்டிங்கும் பண்றாரு. ஸோ ஐ பிக் அக்சர். இஷான் கிஷான் கிடையாதுல்ல, எடுத்துட்டீங்கல்ல? சொல்லிட்டு ஓகே, ஸோ அப்போ இன்னொரு 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். எதிர் தே கேன் கோ ஃபார் நிதிஷ்குமார் ரெட்டி. பட் ஆனால் ஒரு பவுலிங் போடுறது இல்லை. இல்லாட்டி ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ் லுக்ட் இன் வெரி குட் டச். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி காட் அ குட் பால் லாஸ்ட் டைம். ஸோ இது 2ல் யாராவது ஒருத்தர் வியூஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் எங்களுடைய பிக்ஸ். கிளாசன் விட்டுட்டோம். கிளாசன் வேணுனாலும் இட்ஸ் another ஆப்ஷன். ஸோ இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய பிக்ஸு. ஆல் 3 of us have picked SRH to win. இந்த மேட்ச் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கிளாசன் வந்து ஃபேண்டசி பிக்கா எடுக்கிறதுல ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இவங்க டாப் ஆர்டர் வந்து ரொம்ப நல்லா விளையாடுறாங்கன்றதுனால தான் சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. யாராச்சும் ஒருத்தர் கேரி த்ரூ பண்ணாங்கன்னா அவர் வந்துருவார். என்ட்ரி பாயிண்ட் அவருக்கு எப்படியும் ஒரு 14-13 ஓவர்ஸ்ல அதுக்கு மேல விக்கெட் யார் வந்தாலும் அவர் தான் வருவார். பட் அதான் சொல்றது, இவங்க பெட்டர் கொஞ்சம் 3 பேர் நல்லா விளையாடுறதுனால அவருக்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மியாக கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த மேட்ச் அப்போ பாப்பா என்ன ஆகுதுன்னு. லாக்கூல் வந்து திரும்பியும் ஒரு வருத்தத்தை தெரிவிச்சாரு, வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் இந்த மேட்சை பற்றி பேசிட்டோம். மேட்ச் முடிஞ்சதும் வில் கம் பேக் ஃபார் ரிவ்யூ. வெற்றி, நீ என்ன சொல்லணுமோ இறுதி கருத்துக்களை சொல்லிடு. இது 2 மேட்சும் ஒரு டீம் வந்து 1 விக்கெட்ல ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. இன்னொரு டீம் வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜி சொதப்புனதில் அவே கேமுக்கு வந்திருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங் மேட்சப்பாக தான் இருக்கும். பட் எஸ்ஆர்ஹெச் வில் ஸ்டிக் டு தியர் கன்ஸ் அண்ட் வி எக்ஸ்பெக்ட் தெம் டு வின். டெல்லி ஆனால் டஃப் ஃபைட் கொடுப்பாங்க எதிர்பார்க்குறோம். ஆனால் மேட்ச் கடைசியில் எப்படி போகும்னு தெரியாது. ஸோ பட் வில் பி பேக் வித் ரிவ்யூ ஆஃப் திஸ் மேட்ச் as well. Signing off your RT squad.